ईशाद्यास्मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्यास्सु नमामि गजाननं दोर्धर्युक्तास्तस्फटिकमणिमयीं क्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपितुशुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्कस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसम्मस्य कवितागुणधारिणः शृण्वन् रामकथानाथं को न याति पराङ्गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचीनसमकल्पकं गोष्पतीकृतवाराशं शकीकृतराक्षसं रामायण महामालारघुतं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोस्सलिलं सलीलं यशोकबन्धुं जनकात्मजायाः आदाय तेनैव ददातु लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयं मनोजपं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि कर्णाञ्जलिसम्पुटैरहरः सम्यक् विभत्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दगणितं रामायणाख्यं मधु जन्मव्याधिधरा विपत्तिमरणैरत्नसोपद्रवं संसारं च विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतं तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च पदं निधामजद्धं वाल्मीकिगिरिसम्भूता रामसागरगामिनी पुनापुत्वित्रं पुण्या रामायणमहानदी श्लोकसारसमाकीर्णं सर्गकल्लोळसङ्कुलं काण्डग्राहमहामीनं वन्दे रामायणार्णवम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेरसादासि साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितं वग्रे वादयति प्रभञ्जनसुतं तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिर्परिवृतं रामं वदे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवकीगतस्यै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोस्तु चन्द्रार्कमनुग्नेभ्यः ஸ்ரீகுருப்போ நமஹ. நமஸ்தபாயி. சபையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் தெரிவித்தார்கள், எப்பொழுதும் வழக்கமாக இங்கே சிவபரமான சிந்தனைகளை செய்து வருவது வழக்கம் என்று உரைத்தார்கள். இம்முறை ஒரு வித்தியாசமாக ராமகுண அனுபவங்களை நாம் அனுபவிக்கலாம் என்று அவருக்கு தோணியிருக்கிறது. வாஸ்தவமாக சொல்லப்போனால் சிவராமயோகோ அபேதா நாஸ்தி. பரமேஸ்வரனுக்கும் ராமனிடத்திற்கும் எந்த விதமான வித்தியாசங்களும் தென்படவில்லை. இதை சொல்லும் விதமாக, நான் திருவெள்ளூர் பாடசாலையில் அத்தியாபனம் செய்கிறேன் என்று அவர் கூறினார்கள். அங்கே வாழ்ந்த ஒரு பெரிய மகான், அனைவருக்கும் தெரிந்திருக்கும், ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் என்று கூறுவார்கள். அவர் தன்னுடைய ஆக்யா சக்தி என்னும் கிரந்தத்தில் அவர் சுவாமியினுடைய நாமத்தை குறித்து அதனுடைய வைபவத்தை 60 ஸ்லோகங்களாக கூறுகிறார். அதில் ஒரு இடத்தில் கூறும் பொழுது, சிவாக்கியே சாட்சாது திரிபுரமசனஹா கைட்டபரிபு ததீயான் யாமூர்த்தி ரகுபதி ரவித்வாம் சமதது என்று கூறுகிறார். ஹே பரமேஸ்வரா, ஹே சிவநாமமே, நான் கூப்பிடக்கூடிய அந்த சிவநாமத்தால், அதாவது சம்ஸ்கிருதத்தில் நாமம் நாமி என்று கூறுவார்கள். நாமம் என்றால், இப்பொழுது உதாரணத்தை வைத்துக் கொண்டால் சுதர்சனஹா, சுதர்சன் என்பது நாமம். இந்த நாமத்தை உடையவன் நாமி என்று கூறுவார்கள். நான் என்பது நாமி, சுதர்சனஹா என்பது நாமம். ஆக இந்த சிவ என்பது நாமமாகவும், நாமி என்று நாமி என்னும் சப்தத்தால் அகிலத்தில் உள்ள பரபிரம்மமான இருக்கக்கூடிய அத்தனையும் நாமியாக கருதுகிறார். அதனால ஹே ராமநாமமே சிவநாமம்னு சொன்னா அது உன்னையும் சார்ந்ததே அப்படின்னு தன்னுடைய ஆக்யா சக்தி கிரந்தத்துல சொல்றார். இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், தமிழா சம்ஸ்கிருதமா அப்படின்னு. இதுக்கு ரசமா ஒரு விஷயம் சொல்லுவா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நாம் கூறுவது வழக்கம். பொதுவாக இந்த அன்னை என்னும் சப்தம் தமிழ் மொழியை சார்ந்தது. பிதா என்னும் சப்தம் எனக்கு தெரிந்த அளவில் சம்ஸ்கிருதத்திலே உள்ளது. தமிழில் பிதா என்னும் சப்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகையால் தமிழ் என்பது அன்னை மொழி, சம்ஸ்கிருதம் என்பது அப்பா மொழி என்று வைத்துக் கொள்ளலாம்.
ஆகையால் அம்மா அப்பா இருவரிடத்தில் யாரை பிடிக்கும் என்று கேட்டால் முதிர்ந்தவர்கள் 2 பேரையுமே பிடிக்கும் என்றுதான் சொல்வார். குழந்தைகள் வேணா அம்மாவை பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும் சொல்வார். இதை முதிர்ந்தவர்கள் ஞானம் பெற்றவர்கள் 2 பேருமே பிடிக்கும். சிவம் சக்தி 2மே தானே. சிவத்தை மட்டும் பிடிச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது, சக்தியை மட்டும் பிடிச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நமக்கு வாழறதுக்கு ஞானம் பெற்றுக்கொள்வதற்கு இருமொழியுமே அவசியமானது என்று இங்கே நாம் சித்தாந்தமாக வைத்துக் கொள்ளலாம். இங்கே எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பாலகாண்டத்தில் ராமருடைய திரணமானது யுஷ்டியானது நடந்து பிற்பாடு ராமருடைய திரணம், பின்பு சகோதரர்களுடைய திரணமானது ஏற்படுகிறது. பின்பு சீதா கல்யாணம் என்னும் வைபவம் நடக்கிறது. பின்பு ராமரிடத்தில் ராஜ்யத்தை புதுக்க வேண்டும் என்று தசரதனுடைய காதில் 2 வெள்ளை முடி வியாதமாக உன்னுடைய ராஜ்யத்தை நீ உன்னுடைய புதல்வனான ராமரிடத்தில் கொடு என்று காளிதாசர் தன்னுடைய காவியத்தில் ரசமாக சொல்வார். உனக்கு வயசாயிடுது, அதனாலதான் இந்த வெள்ள முடியானது வந்திருக்கு. இதுக்கு மேல உன்னால ராஜ்யம் சாசனம் பண்ண முடியாது, உன்னுடைய புத்தர இடத்துல கொடு அப்படின்னு ரசமாக அந்த இடத்துல சொல்வார். அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தசரதர் தன்னுடைய மந்திரிகளிடத்திலும் கூடி என்னதான் தன்னுடைய பிள்ளையாரெல்லாம் கூட்டு வந்து ஆசனத்துல உட்கார வைக்காம மக்களுடைய மனதுல என்ன இருக்கு, அப்பயே பாருங்க மக்களாட்சி, மக்களுடைய மனசுல என்ன இருக்கு, மந்திரிகளோட மனசுல என்ன இருக்கு, நம்மாட்ட பிள்ளைய ராமரை ராஜேந்திர உட்கார வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் கூட்டி அந்த இடத்துல அவளை எல்லாருக்கும் சந்தோஷம். ராமர் யுவராஜாவா வர்றதுல எல்லாருக்குமே சந்தோஷம். இந்த சந்தோஷமான செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. மந்தரா பரிவேதனம், இதுதான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பினுடைய கொஞ்சம் சம்பந்தமுள்ள விஷயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஞாதீதாசி யதோஜாதா கைகேயாசு சபோஷிதா. இந்த இடத்தில் வால்மீகிக்கு மந்திரை அவருடைய பேரை சொல்ல அவருக்கு விருப்பம் இல்லை. முதல் எடுத்த உடனே சர்க்கத்தில் எடுத்த உடனே ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல ஆனால் ஆரம்பிக்க முடியல. மந்திராவை பத்தி தான் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம். அதனால இந்த இடத்துல என்ன சொல்றார், யதோஜாதா அப்படிங்கிறார். யதோஜாதான எங்கேயோ பிறந்தவள். ஏன்னா இந்த இடத்த பிறந்துட்டா அப்படின்னா அந்த ஊருக்கு ஒரு அபகீர்த்தி ஆயிடும். அதனால இந்த வேலையை பண்ணக்கூடியவள் ஏதோ ஊர்ல பிறந்தவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அயோத்தியாம் அந்தராம் தஸ்மாது, இப்ப அவருடைய பேரை சொல்லித்தான் ஆகும். அதனால அயோத்தியாம் அந்தரா தஸ்மாது ஆசாதாது அந்தவைக்ஷத. அந்த மந்திரையானவள் வெளியே பார்க்கிறாள். என்ன இன்னைக்கு ராஜ்யம் ரொம்ப குதூகலமா இருக்கே, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காளே, என்ன இன்னைக்கு நடக்கிறது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பிரஜை இடத்துல கூப்பிட்டு கேட்கிறா, இன்னைக்கு என்ன நடக்கிறது, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, உனக்கு தெரியாதா நம்ம ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றான். கேட்டதுதான் தாமசம். அயோத்தியாம் அந்தரா திருஷ்பா பரம் விஸ்மயமாகதா ராமமாதா தரும் கிண்ணு ஜனேபியா சம்பிரயச்சதி. அதுவும் ராமமாதாவான கௌசல்யாவோட கிரகத்துல கொண்டாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆகுது, சா வைஷ்யமானா கோபேன மந்தரா பாபதர்ஷினி. பாபத்தையே பண்ணி பழக்கமானவனுக்கு இந்த நல்ல விஷயத்தை கேட்டு மனசுல ஆஹ்லாதமானது ஏற்படாது. அதனால அவர் சரீரம் என்ன ஆகுது, சரீரம் முழுக்க கொளுத்துறது. கெட்ட விஷயத்தை கேட்டா மாதிரி நல்ல விஷயத்தையே இவளுக்கு கேட்டா கெட்ட விஷயம் மாதிரி உடம்பெல்லாம் கொளுத்துறது. அனிஷ்டே சுபகாகாரே சௌபே சௌபாகியேன விகத்தசே சலம் ஹி சௌபாகியம் நத்யாஹ ஸ்தோத்ர யோஷ்மமே உத்கிருஷ்டமூடே கிம் சேஷே பயம் த்வாம் அபிவர்த்ததே. உள்ள கைகேயி மாதா தூங்கிட்டு இருக்கா. இவளுக்கு இதை கேட்ட உடனே இந்த நியூஸை போய் கைகேயி கிட்ட சொல்லணும்னு ஒரு எண்ணம். நேரா அவளை போய் ராஜாவுடைய பத்னி தர்மபத்னி அவர் போய், ஹே தேவி, ஹே மாதா, இப்படிலாம் எழுப்ப வேண்டிய இருக்க இவ போய் எப்படி எழுப்புறா, உத்திஷ்ட மூடே, ஹே முட்டாளே எழுந்து அப்படின்னு ஒரு ராணியை போய் சொல்றா. எந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு பார்த்துக்கணும். உத்திஷ்ட மூடே அப்படின்னு சொல்லி அவளை எழுப்புறா. அனிஷ்டே சௌபாகியேன விகத்தசே. உனக்கு ஒரு பெரிய அனிஷ்டமான சௌபாகிய ரஹிதமானது உனக்கு நடக்க போறது. நீ என்னமோ அப்படி சுகமா தூங்கிட்டு இருக்க, என்ன நடக்கிறதுன்னு தெரியுமா உனக்கு? ராமம் தசரதோ ராஜா யுவராஜ்ய அபிஷேக்ஷதி. அங்க தசரதன் என்ன பண்றான், ராமரிடத்துல ராஜ்யத்தை யுவராஜ்ய பட்டாபிஷேகம் கொடுக்கணும், ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கான். நீ என்னன்னா இங்க சுகமா தூங்கிட்டு இருக்க. தர்மவாடி சதோபர்த்தா ஸ்லக்ஷவாதி தாருணா சுத்த பாவேத நஜானீஷே
तेनैवम् अधिसन्धिता अतीव साधु संहृष्टा कैकेयी विस्मयान्विता एकमाभरणं तस्यै कुब्जायै प्रददौ शुभम्. இவ வீல் 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 கத்தரா. கைகேயி உடனே சொல்றா, இரு சாந்தமா, என்ன விஷயம் முதல்ல? ராமனுக்கு பட்டாபிஷேகம், அவ்வளவுதான, சந்தோஷமான விஷயமாச்சு, இதையே இப்படி சொல்ற? முட்டாள், உனக்கு எந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னே தெரியாது அப்படின்னு அவ திட்டா. திட்டினது மட்டும் இல்லாம இவ சொன்ன விதம் தவறான விதமாக இருந்தாலும் சொன்ன விஷயம் இவளுக்கு மனசுக்கு சந்தோஷ்டியை ஏற்படுத்தக்கூடியதுனால என்ன பண்றா, தான் அணிஞ்சிருந்த ஒரு மாலையை தூக்கி அவளுக்கு கொடுக்கிறா. ராமேவா பரதேவாஹம் சேஷம் நோபலக்ஷயே தஸ்மாத் துஷ்டாஸ்மி யத்ராஜா ராமம் ராஜ்யம் அபிஷேக்ஷ்யதி. அதனால ராமன் ஆண்டா என்ன, பரதன் ஆண்டா என்ன, எல்லாருமே 4 பேரும் என்னுடைய புத்திரர்கள் தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, பரதனை காட்டின எனக்கு ராமன் மேலதான் பிரீத்தி ரொம்ப ஜாஸ்தி. அதனால யாரா இருந்தாலும் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு அவர் தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிறாள். ராமசேவ குணான் தேவி கைகேயி பிரசம்சக. ராமனுடைய குணத்தை இந்த இடத்துல கைகேயி பிரசம்சை பண்றார். எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு ராம குணங்கள் தான் எடுத்துட்டு இருக்கோம். ராமருடைய குணங்களை பார்த்தா இங்க எல்லாரும் பிரசம்சை பண்றா. அதனால பிரசம்சை பண்ணக்கூடிய எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துட்டே போவோம். ராமரை பத்தி சொல்ற இடத்துல கைகேயி சொல்றா, தர்மஜ்ஞோ குருபிஹி காந்தஹா. ராமன் தர்மஜன்பா, தர்மத்தை தெரிஞ்சவன், தர்மத்தை புரிஞ்சின்றவன், தர்மத்தை அறிந்தவன். குருபிஹி காந்தஹா, பெரியோர்களை மதிப்பவன். கிருதஜ்ஞா, யாராவது ஒரு அகஸ்மாத் ஒரு சின்ன உதவி பண்ணா கூட அதை எப்பயுமே மறக்காம கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு பார்க்கும்போது சௌரியமா இருக்கேடா இந்த உதவி பண்ணேனே அப்படின்னு அவ பேசணும்னு வெயிட் பண்ண மாட்டாரா ராமர். பூர்வ பாஷி அப்படிங்கிற ஒரு குணமும் உண்டவருக்கு. நம்மளாம் இப்ப யாராவது தெரிஞ்சவா வந்தா சரி அவ நம்மள்ட்ட பேசட்டும் எப்படின்னு வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ராமர் கிடையாது. அவர் கூப்பிட்டு பேசுவாராம், சௌரியமா இருக்கேடா, ஆத்திரவா இருக்காரு, மற்ற கல்யாணம் எல்லாம் விசாரிப்பாராம். கிருதஜ்ஞா சத்யவாக்கு, பொய்ங்கிற பதமே அவருக்கு தெரியாதான், பொய்யினாலே என்னன்னு தெரியாதான், பொய்னா என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவன். அந்த அளவுக்கு சத்தியபிரதத்தை அனுஷ்டானம் உள்ளவர். சுச்சிஹி, சுச்சிஹி எப்போதும் சுத்தமா இருக்கிறவர். சுத்தம்னா பாஹ்ய சுத்தி மட்டும் இல்ல, ஆந்தரிகமான சுத்தி. உள் மனசும் சுத்தமாகவே இருக்கும். வெளி தோற்றம் மட்டும் சுத்தமாக இல்லாமல் உள்ள மனசும் சுத்தமா இருக்கும். உள்ள ஒண்ணு வச்சிருந்து வெளியில ஒண்ணு பேசுறது, இந்த மாதிரியான குணங்கள்லாம் இல்லாம எப்போதும் நித்திய சுத்தனாக இருக்கக்கூடியவர். ராமோ ராஜ்யா சுதோஜேஷ்டா யத்வராஜ்யம் அதோ அருகதி. நீ ஏதோ நடக்கக்கூடாதது நடந்த மாதிரி பேசுறியம்மா, தசரதனுடைய மூத்த புள்ள ராமர், அவர் தானே ராஜ்யம் ஆகணும், இதுல என்ன ஒரு தோஷம் உனக்கு தெரியறது? அதனால ராஜ்யம் சாசிக்கும் அருகதி இப்படின்னு இந்த குணங்கள்லாம் சொல்லிட்டே வரா. விஷதுக்கிதா தீர்க்கம் உஷ்ணம் வினிஷ்வஸ்ய கைகேயி இதம் அப்ரபீத். ரொம்ப துக்கம் அடைகிற அந்த கைகேயி தீர்க்கம் உஷ்ணம் வினிஷ்வஸ்ய, பெரும் மூச்சு விட்டு விஷத்தை கக்கக்கூடிய மூச்சு காற்றாக வெளியில விடுறா. அப்புறம் பாலயேவி மாதுடம் பரதோ நியுஜிதாமத தஸ்மான் லக்ஷ்மணே ராமஹா பாபம் கஸ்தித் கரிஷ்யதி ராமஸ்து பரதே பாபம் குரியாதிதி ந சம்சயா. போதனைகள்லாம் பண்றா. மந்திர அவளுடைய வேலையை பார்க்கறா. இந்த மாதிரி நீ நம்புறமா, உன்னை எதனால இத்தனை நாள் வரைக்கும் ராமன் உன்னை எதனால மதிக்கிறான் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் இந்த ராஜ்ய பட்டாபிஷேகம்ன்ற ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ எதுவும் விபரீதம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இத்தனை நாள் வரைக்கும் மன்னிச்சன் உன்னை மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துட்டு இருக்கான். ராஜ்யாபிஷேகம் ஆனதோ இல்லையோ அந்த கையோட ஒன்னெல்லாம் தூக்கி விட்டுருந்துருவான். உன் கையில சம்மார்த்தனை சுத்தம் பண்றதுக்கு உண்டான வஸ்துவை உன்னோட கையிடத்துல கொடுத்துருவான். பரதனை என்ன பண்ணுவான், நாடு கடத்திடுவான் இப்படின்னா சொல்றா. தஸ்மான் லக்ஷ்மணே ராமஹா, லக்ஷ்மணனுக்கு ஒன்னாகாது, அதனால சுமித்திரைக்கும் ஒன்னாகாது. ஏன்னா லக்ஷ்மணன் சின்ன வயசுல இருந்தே ராமர் கூடயே இருக்கிறவன், அதனால லக்ஷ்மணனுக்கு ஒன்னாகாது. லக்ஷ்மணனுடைய தம்பி சத்ருக்னன், அதனால அவனையும் ரட்சணம் பண்ணிடுவான். இவாளுடைய அம்மா சுமித்ரா, அதனால அவளையும் ரட்சணம் பண்ணிடுவான். இதுல அவஸ்தப்பட போறது யாருன்னா கைகேயியாகிய நீயும் பரதனும் தான். இதனால் பரதனுக்கு ஏற்படக்கூடிய நல்லதையும் நீ கவனி, பரதன் அவன் மதிக்க மாட்டான் அப்படின்னு இவ மனசுல தோன்றதெல்லாம், இதெல்லாம் வாசமா சத்தியம் கிடையாது, இருந்தாலும் அவ மனசுல தோணினதெல்லாம் சொல்றா. வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் இல்லையோ, அதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கா. ராமமாதா சபத்னீதே கதம் வைரம் ந யாத்தையேது.
கிம்ன ஸ்மரசி கைகேயி ஸ்மரந்தீவா நிகூகசே எதுச்சியமானம் ஆத்மார்த்தம் ஆதஸ்தம் ஸ்ரோதுமிச்சசி தவப்பிரியார்த்தம் ராஜாஹி பிராணானவி பரித்யஜே. அதனால நீ என்ன பண்ணு, ராமன் 14 வருடங்கள் காட்டுக்கு போகணும்னு கேளு, பரதன் நாட்டாளணும்னு கேளு அப்படின்னு முக்கியமான அது ஒரு கெட்ட அறிவுரையை சொல்றா. இதையும் அவன் கேட்கறா. கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா மனசு ஆரம்பிச்சு மந்திர சொல்றது ரைட்டு தான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவ வரா. தவப்பிரியார்த்தம் ராஜாஹி பிராணானவி பரித்யஜே. முதல்ல சொல்லும் பொழுது அந்த இடத்த சொல்லல, முன்னாடி சொல்லும் பொழுது உன்னுடைய பேச்செல்லாம் தசரதர் கேட்க மாட்டார், நீ தான் இன்னும் பிரியமான பத்னின்னு நீ சொல்லிட்டு இருக்க, அப்படி இருந்தா உன்னுடைய பிள்ளைக்கான ராஜ்யத்தை கொடுத்துருக்கணும், கொடுக்கல அப்படின்னு முன்னாடி சொல்றா. இந்த இடத்துல என்ன சொல்றா அப்படின்னா, தவப்பிரியார்த்தம் ராஜா உண்மையில அதிகமா பிரியம் வச்சிருக்கா, அதனால நீ எதை கேட்டாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்றா. இது துஷ்டாவுடைய லட்சணம். தான் ஒரு விஷயத்தை பேசினா அதில் நிற்க மாட்டா, மாறி 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 முன்னுக்கு பின்னும் முரணாகவே இருப்பா. அதன் இடத்துல நம்ம வால்மீகி மெனக்கெட்டு காமிக்கிற முன்னாடி அந்த மாதிரி சொல்ற. இங்க தவப்பிரியார்த்தம் ராஜாஜி பிராணானவி பரித்யஜே, தன்னுடைய பிராணனை கூட தசரதர் கொடுப்பார் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்றா. மேற்கொண்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அவமுச்ச வரார்காணி சுபானி ஆபரணானிச்ச, அதனால நீ வரத்தை கேளு அப்படின்னு சொல்றா. இந்த இருக்கக்கூடிய வேஷத்திலேயே இருந்துட்டு நீ வரத்தை கேட்டா என்ன இருக்காது, யுக்தமா இருக்காது. அதனால உன்னுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி விட்டேன், சௌபாகியாபரணங்கள்லாம் கழட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றா. போதாதுக்கு வெளியில போட்டுக்கிற சாமான்லாம் கம்மியா தான் இருக்கு, பீரோல இருக்கக்கூடிய வஸ்துக்களையும் எடுத்து வீசிய லைட்டெல்லாம் ஆன அப்படி இந்த இடத்த பாக்குறதுக்கே மங்கள ரகிதமா இருக்கணும், அப்படி அந்த மாதிரி இந்த இடத்த பண்ணு அப்படிங்கிறா. பொதுவா இந்த நம்ம சம்பிரதாயங்கள்ல சுப வஸ்துக்கள்லாம் நம்ம தியாகம் பண்ணக்கூடாது. பொட்டு தூக்கி விட்டுறது, கீழே போடுறது, குங்குமத்தை கொட்டுறது, மாலையை தூக்கி விட்டிடுறது, இதெல்லாம் பண்ணினா அந்த வஸ்து நம்ம இடத்துல இருக்காது, அதாவது சௌபாகியம் நம்மள்கிட்ட இருக்காது. அதை இந்த இடத்துல மெனக்கட்ட சொல்லித்தரா. இதனாலதான் பின்னாடி அவளுக்கு வைதவிய வேஷமும் ஏற்படுறது. அந்த இதெல்லாம் வேண்டாம் தானே தூக்கி விட்டுருந்தா, அதனால ராமன் காட்டு போனோடனே அதுவே அவளை விட்டு போயிடுறது அப்படின்னு பின்னாடி ஒரு இடத்துல வால்மீகி அதை மெனக்கட்டு அந்த இடத்துல பதிவு பண்றார். அதனால அவமுச்ச வரார்காணி சுபானி ஆபரணானி, வெறும் ஆபரணானையும் போட்டுருக்கலாம், சுபானி சுபத்தையும் விட்டெறி அப்படின்னு துர்போதனம் பண்றா. இதெல்லாம் கேட்டு அவர் மாதிரி எல்லாத்தையும் தியாகம் பண்றா. இந்த மங்களமான விஷயத்த, இந்த விஷயங்கள் நடந்தது எதுவுமே தசரதருக்கு தெரியாது. இந்த மங்களமான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி வரா தசரதர். இந்த விஷயத்த கைகேயினிடத்துல சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு வரா. வரும்பொழுது என்னம்மா இந்த இடம் இப்படி இருக்கே அப்படின்னு அவர் மனசுல தாபம் ஏற்படுறது. ஒருவேளை ஐயா வெள்ளம் இருக்காளா, இப்படிலாம் இருக்காது, நம்ம வரும்போது எப்போதும் ஆரதியோட இருப்பாரு, இது ஏதோ சுப நிமித்தமா தெரியலையே அப்படின்னு ஒரு பணிப்பெண்களை கூட்டி கேட்கிறா. அங்க காராகிரகத்துல இருக்கா, இருட்டு சூழ்ந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத சொல்றா. இந்த இடத்துல தர்மசாஸ்திரம் நமக்கு தெரிகிறது, இருட்டு சூழ்ந்த இடத்துல இருக்கக்கூடாது, இருட்டானது எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தர்மசாஸ்திரத்தின் இடத்துல நமக்கு போதனை பண்றா. அந்த மாதிரி இடத்துல இருக்கா, போய் பாருங்க அப்படிங்கிறா. இவர் போய் பார்க்கிறார். பார்த்தா இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தாபமா இருக்கு. ஏமா அப்படி இருக்க, ஏன் என்ன ஆச்சு, உனக்கு ஒரு மங்களமான செய்தி சொல்ல வந்தேன், இப்படி நீ பண்ணிருக்கே அப்படின்னு கேட்கிறார். அவ திரும்பியே பார்க்கல, பர்த்தாவனுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா மந்திர சொல்லியிருக்கா, நீ அவரிடத்துல பேசணுங்கிறதுக்காக தன்னுடைய முகத்தை உன் முகம் இருக்கிற பக்கம் இப்படி திரும்பி பார்ப்பார், அதெல்லாம் பதிவு பண்றார். இப்படி திரும்பி பார்ப்பார், நீ அப்ப அப்படி திரும்பிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல பண்றா. அப்படி இந்த சம்பாஷணையானது நடந்துட்டே இருக்கு. எனக்கு ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும், முதல்ல சத்தியம் பண்ணுங்க, நான் சொல்றத நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கைகேயி தசரதனிடத்துல கேட்கிறா. அவர் சொல்றார், அவசியம் நான் சொல்றத கேட்கிறேன், நீ என்ன சொல்றியோ நான் சத்தியம் பண்றேன், நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு நம்பிக்கை இல்லை, இன்னொரு தடவை சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு அவன் இன்னொரு தடவை கேட்கிறா. எம் மூர்த்தம் பஷ்யம்ஸ்து ந ஜீவேயம் அகம் துருவம் தேன ராமேன கைகேயி சபேதே வசனக்ரியாம். என்னுடைய பிராணனுக்கும் மேலான, என்னுடைய ஆத்மாவுக்கும் மேலான, என்னுடைய சத்திய விரதம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, எங்க பரம்பரையில வச்சுட்டு இருக்கா இல்லையா, அதுக்கும் மேலே உள்ள அந்த ராமனின் மீது ஆணையிடுகிறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், உன்னுடைய வரத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றா.
இப்பதான் அவளுக்கு ஒரு திருப்தி வருது. சரி, முன்னாடி யுத்தம் பொழுது எனக்கு நீங்க 2 வரம் கொடுத்தேன் இல்லையா, அது பாருங்க வரத்துக்குள்ள வரம். அந்த அப்ப 2 வரம் நீங்க தரேன்னு சொன்னேன், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், அதை இப்ப நீங்க கொடுங்கோ அப்படின்னு இவ கேட்கிறா. ராமர் அப்ப தசரதருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. என்னம்மா அது, ராமனுக்கும் மேல அவருடைய சத்தியத்தை நம்புறா அப்படின்னா இவ ஏதோ பெரிய திருட்டுத்தனம் பண்ண போறா அப்படிங்கறது தசரதருக்கு புரிஞ்சுடுறது. நான் ராஜாக்களுடைய அந்த க்ஷத்ரிய அந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவா, இவா ஒண்ணு பண்றா அப்படின்னா இதுக்காக தான் இருக்கும், ஏதோ பெரிய விஷயம் பண்ண போறா அப்படிங்கறதுல இவருக்கு ஒரு பயமானது ஏற்பட ஆரம்பித்து விடுகிறது. சத்யசந்தோ மகாதேரா தர்மஜ்ஞா சுசமாஹிதா வரம் மம ததாத்யேஷ தன்மே ஸ்ருண்வந்து தேவதாः. கைகேயி சத்தமா சொல்றா, இவர் எனக்கு சத்தியம் கொடுத்திருக்கார், எனக்கு சபதம் பண்ணியிருக்கார். இதுக்கு யார் சாட்சி அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளும் சாட்சி அப்படின்னு இந்த இடத்த சொல்றா. வரம் மம ததாத்யேஷ தன்மே ஸ்ருண்வந்து தேவதாः. எல்லா தேவதைகளும் சத்தியம், இந்த ஜலம், மேலே இருக்கக்கூடிய சந்திரன், சூரியன், தேவதைகள், அக்னி தேவதை, ராத்திரி தேவதை, இது என்ன ராத்திரி காலம் இல்லையா, அதனால ராத்திரி தேவதை, இத்தனை தேவதைகளும் இவர் பண்ண சத்தியத்துக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கேட்கிறா. தௌத்து தத்தௌ வரவு தேவ நிக்ஷிதௌ மிருகயாம்யகம். வரத்தை கேட்கிறேன்னு சொல்லல, ரொம்ப அழகா நடத்த பதம் போறார். மிருகயாம்யகம் அப்படிங்கிறார். மிருகயாமி அப்படின்னா 2 வரங்களை நான் வேட்டையாடுகிறேன் அப்படிங்கிற பதத்தை இங்க போடுறார். காளிதாசர் தன்னுடைய ரகுவம்சத்துல சொல்லும் பொழுது ஒரு குத்துக்குள்ளே இருந்து 2 பாம்பு கிளம்புற மாதிரி 2 வரம் கேட்கிறாவ அப்படின்னு காளிதாசர் அந்த இடத்துல சொல்றார். இந்த இடத்துல மிருகயாம்யகம் அப்படின்ற விதமாக வால்மீகி சொல்றார். என்ன கேட்கிறா அப்படின்னா, நவ பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ருதः சிராஜீன ஜட்டாதாரி ராமோ பவது தாபசः பரதோ பஜதா மத்ய யுவராஜ்யம் அகண்டகம். 2 வரம். நவ பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யம் ஆஸ்ருதா ராமஹா. ராமர் நவ பஞ்சவாரம். வால்மீகியினுடைய அழகு எந்த இடத்துமே 14ங்கிற பதத்தை எங்கேயுமே சொல்ல மாட்டார். நவ பஞ்ச, சப்த சப்த, 7 9 5 இப்படி நமக்கு ஒரு கணக்கு பண்ற ஒரு வேலையை கொடுப்பார்கள். இதுல பின்னாடி சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் உள்ள பார்க்கும் பொழுது ஜோதிஷ ரீதியான நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. இதனுடைய சூக்ஷ்மார்த்தம் என்னவா, அவருடைய வாக்கிலிருந்து வருது அத்தனையும் வாணியினுடைய பதம், சும்மா போற போக்குல போடுற பதம் கிடையாது. அதனால 14 வருடங்கள் ராமர் காட்டுக்கு போகணும். எப்படி போகணும், ராஜவேஷங்களோட போகணுமா? இல்ல, ராஜவேஷங்களோட போனா ராஜ்ய காரியமா வந்திருக்காருங்கிற மாதிரி ஆயிடும். அதனால ராஜவேஷங்கள்ல போகக்கூடாது. சிராஜீன ஜட்டாதாரி, வழ்கலங்கள்லாம் தரித்துக் கொண்டு, தலையிலே ஜட்டாபாரங்களை தரித்துக் கொண்டு, பவது தாபசகா, தாபசகான முனிவரை போல் செல்ல வேண்டும், முனிவரை போல் இருக்க வேண்டும். முனிகள்னா எப்படி விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணுவாரோ அப்படியாக இவர் விரதானுஷ்டானம் செய்ய வேண்டும். கேட்டு விட்டுருக்கலாம் இல்லையோ. முக்கியமான வரம் அடுத்தது கேட்கிறா. பரதோ பஜதாம். பரதன் இந்த அகண்டமான இந்த ராஜ்யத்தை, அயோத்தியா நகரை இவர் ஆள வேண்டும் அப்படிங்கிற வரத்தையும் கேட்கிறார். இதை கேட்டவுடனே கதி கலங்கி பெற்றது தசரதருக்கு. மூர்ச்சையாய் விழுந்துடுறார். ஒரு 5 நிமிஷம் நிதானம். இந்த இடத்துல தசரதர் இதுவரைக்கும் மூர்ச்சையானாருங்கிற பதம் எந்த இடத்துலயுமே கிடையாது. ஏன்னா இந்திரனுடைய எதிரி கூட சண்டை போட்டு ஜெயித்து கொடுத்தவர், இந்திரனுடைய அர்த்தாசனத்தில் அமர்ந்தவர் இந்த தசரதன் முதல் முறையாக இங்கே மூர்ச்சையுற்றார் அப்படிங்கிற பதத்தை இங்கே போடுறார். மூர்ச்சையாய் விழுந்து தன்னை ஆஸ்வாசப்படுத்திட்டு திருப்பி கேட்கிறார். கைகேயீம் அப்ரவீத்குருத்தஹ பிரதஹன்னிவ சக்ஷுஷா. அப்படி கோபாக்னியினால் தன்னுடைய நேத்திரங்களினால் பார்க்கிறார். கைகேயியை பார்த்து நிருஷம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி. நிருஷம்சே துஷ்டசாரித்ரே, கெட்ட பழக்கங்களை உடையவளே, கெட்ட குணங்களை உடையவளே, நீ கேட்டிருக்கக்கூடிய வரம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராஜ்யத்தையே காலி பண்ணிடும், இந்த ராஜ்யத்தையே நிர்மூலமாக்கிடும். அப்பேற்பட்ட வரத்தை நீ கேட்டிருக்க. கிம் கிருதம் தவ ராமேன பாபே பாவம் மயாபிவாம் சதாதே தரணீ துல்லியம் மிருத்யும் பகதி ராகவா. உனக்கு என்னமா பாவம் பண்ணா ராமன்? உன்னையும் அம்மா 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 அம்மான்னு உன்னுடைய காலதான கட்டின்னு வந்தான் குழந்தை. ஏன் அவனுக்கு நீ ஒரு அபராதம் பண்ண? இல்ல நான் ஏதாவது உனக்கு ஏதாவது அபராதம் பண்ணிட்டேனா?
நான் ஏதாவது அபராதம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பழி வாங்கணும்னா ராமரை கஷ்டப்படுத்தினா என்ன பழி வாங்குறது ஆகும்னு நினைச்சிட்டு நான் பண்ண அபராதத்துக்கு எனக்கு நீ ஏதாவது தண்டனை கொடுக்குறியா இப்படிலாம் தசரதர் கேட்கிறார். சதாதே தரணீதுல்யாம் மிருத்யும் பகதி ராகவா, உன்னை அம்மாவாதான்னு நினைச்சான், ஏன் இப்படி பண்ற நீனே அப்படின்னு கேட்கிறார். சத்யேன லோகான் யதி தீனான் தானேன ராகவா குருன் சுஸ்ரூஷஜா வீரோ தனுஷா யுதி சாஸ்திரவான் சத்யம் தானம் தபஸ்யாகோ மித்ரதா சௌசமார்ஜகம் வித்யாத குரு சுஸ்ரூஷா த்ருவான் ஏகானி ராகவே தஸ்மின்னார்ஜவ சம்பன்னே தேவி தேவோபமேகசம். ராமனுடைய குணங்கள்லாம் இந்த இடத்துல கைகேயின் இடத்துல தசரதர் சொல்றார். முன்னாடி கைகேயி ராமனுடைய குணங்கள்லாம் சொன்னா, இப்போ தசரதர் கைகேயின் இடத்துல சொல்றார். சத்தியேன லோகாந்தயனி, தன்னுடைய சத்திய பிரதங்கள்னால இந்த லோகத்தையே ஜெயிக்கக்கூடியவா ராமன். தீனான் தானேன ராகவா, யாராவது ஒரு பிக்ஷை எடுத்துன்னு வந்தா அப்படின்னா அவளுக்கு தானத்தினால ஜெயிக்கிறவன் அவன். யாரார்கிட்ட இப்படி ஜெயிக்கணுங்கிறத சொல்றார். லோகத்தை ஜெயிக்கணும்னா சத்தியத்துல இருந்துட்டாதான் இந்த லோகத்தை ஜெயிக்க முடியும். ஒரு பிக்ஷுகன் வரான் அப்படின்னா அவனை ஜெயிக்கிறதுனா என்ன, அவனை அடிக்கிறதா இல்லை, அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து அவனை துஷ்டி பண்றது, அவனை ஜெயிக்கிறது. குருவும் சுஸ்ரூஷயா, குருவை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? குருவுக்கு சுஸ்ரூஷ பண்ணிட்டே இருந்தா குருவை ஜெயிச்சுடலாம். அதனால குருவும் சுஸ்ரூஷயா வீரோ தனுஷா யுதி சாஸ்திரவான், யுத்தத்துல போனா என்ன பண்ணுவான், அந்த எதிராளிகள்லாம் எப்படி ஜெயிப்பான் அப்படின்னா தன்னுடைய கையில வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோதண்டத்தினால் அத்தனை பேரையும் ஓடப்பாமா அவன். சத்தியம் தானம் தபஸ்யாக, குணங்கள்லாம் வரிசை அடிக்கின்றே வர. சத்தியம், சத்தியத்தை தவிர சத்தியத்திலேயே எடுத்துக்கொண்டு சத்தியமாகவே இருக்கக்கூடிய ரூபம். தானம், எல்லாருக்கும் வேணுங்கிறவாளுக்கெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். தபஹா, தபஸ், இது ரொம்ப முக்கியமான குணம். பொதுவாக க்ஷத்ரியார் இடத்துல க்ஷத்ரியாவே போகங்கள் அனுபவிக்கக்கூடியவா. ஆனா ராமருக்கு இந்த இடத்துல தபஹாங்கிற குணத்தையும் சொல்றார். இந்த தபஹாங்கிற பதத்துக்கு ராமாயணம் ரொம்ப பிராதான்யமான ஒரு இடத்தை கொடுக்கிறது. ஏன்னா ஆரம்பமே தபஸ்வாத்தியாயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யோகிகள்லாம் அஷ்டாங்க யோகம் படிக்கக்கூடியவாள்லாம் ராமாயணத்தை ஒவ்வொருத்தவாளும் ஒவ்வொரு திருஷ்டியில பாப்பா. பாகவதா எப்படி பாப்பான்னா இது ஒரு சரணாகத சாஸ்திரம்னு பாப்பா. ராமபக்தாலாம் ராமாயணம்னு பாப்பா. சீதையுடைய பக்தாலாம் சீதாயா சரிதம் மகது அப்படின்னு இவரே ஒரு பேர் கொடுக்கிறார். வால்மீகியே தன்னுடைய கிரந்தத்துக்கு சீதா சரிதம் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்கிறார். சில பேர் இந்த ராவணனோட பண்ணக்கூடிய யுத்தத்தில் லயிச்சு அதுல ஒரு துஷ்டி உடையவர்களாக இருக்கு. அவளுக்கு என்ன பேர் கொடுத்தார்? ராவண தசசிரசஸ்தவதம் தசசிரோவதம் அப்படின்னு அவர் பேர் கொடுக்கிறார். அந்த மாதிரி இதுக்கு யோகிகள்லாம் என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா இது ஒரு தபோசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறார். அதனாலே தப பிராதான்யமா இருக்கிறதுனால தபஸ்வாத்தியாயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ராமாயணத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான கட்டங்கள் எல்லா இடமே தபஹாங்கிற பதத்தில் ஆரம்பிக்கும், அப்படி இல்லாட்டி தபஹாங்கிற பதத்தில் ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே சமான அர்த்த பிரதிபாத்தியமான சப்தம். அதனால இந்த இடத்துல தபஹாங்கிற குணமும் ராமனிடத்துல இருக்கு. தியாகா, 1000 ராமனுடைய நாமங்களை சொன்னாலும் இந்த தியாகராமன் அப்படிங்கிற பதம் மனசை உருக்கிடும். நம்மளுடைய மனசை, பக்தாவுடைய மனசை. ராமர் அது பண்ணார் இது பண்ணார் அப்படின்னா எல்லாரும் இருக்கட்டும், தியாகம் பண்ணான் ராமன். அதனாலதான் இன்னைக்கும் ராமரை கொண்டாடுறோம் அப்படின்னா ராமர் பண்ண தியாகம். அதனால அந்த குணத்தை இந்த இடத்துல சொல்றார். தியாகா, மித்ரகா, எல்லா இடத்துலையும் மித்திரத்துடன் பழகக்கூடியவர். சௌச்சம், முன்னாடியே சொன்ன கைகேயி சொன்ன அதே குணம், சுத்தமாக இருக்கக்கூடியவர். ஆர்ஜவம், இந்த ஆர்ஜவங்கிற குணமும் ரொம்ப முக்கியமான குணம். உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசாம, யாரும் இடத்துலையும் ஆச்சரியப்படாம இப்படி இருக்கக்கூடிய குணம் ஆர்ஜவம். வித்யாச, படிப்பு, எல்லா குணமும் இருந்தாலும் சில பேர்கிட்ட வித்யை இருக்காது. இங்க ராமனிடத்துல வித்யையும் பூர்ணமா புஷ்கலமா இருக்கு. வித்யையும். குரு சுஸ்ரூஷா, குரு சுஸ்ரூஷா, குருவுடைய சுஸ்ரூஷையிலேயே தன்னுடைய காலத்தை யாபனம் பண்ணவர். ஒரு விஷயம் சொல்லுவா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை 4ஆ பிரிச்சுக்கணும். ஆச்சாரியா பாதமாதத்தே, குருவனிடத்திலேருந்து ஒரு 1/4 பங்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு 1/4 பங்கு கூட படிக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு 1/4 பங்கு தாம் படிக்கிறதுனால தெரிஞ்சுக்கணும். 3/4 இன்னொரு பாக்கி இருக்கும். அது எப்போ வரும் அப்படின்னா பாதம் காலக்கிரமேண அந்த காலமே அவருக்கு கொடுத்துரும். அதனால குருவனுடைய சுஸ்ரூஷையினாலே அந்த வித்யை அடைந்தவர் ராமர். அதனாலேயே குருவனிடத்துல சுஸ்ரூஷையாகவும் இருக்கக்கூடியவர். இந்த இடத்துல எங்கேயாருக்கம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல குருவனா அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் மட்டும் குரு கிடையாது.
பின்னாடியே நிறைய இடங்கள்ல ராமரே சொல்ல போறாரு தன்னுடைய அப்பாவும் குரு அப்படின்னு சொல்றார். ஏன்னா பொதுவாக ஒரு குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வைக்கக்கூடியவர் வந்து பிதா தான். அதனால ஒரு குழந்தையினுடைய முதல் குரு தன்னுடைய அப்பா தான். அதனால அப்பாவுக்கும் அப்பேற்பட்ட சுசுரூஷைகள்லாம் செய்தவர் இந்த ராமர். அதனால குரு சுசுரூஷஜாம் வீரோ தனுஷா வீரன் மகாவீரன். தனுஷ் சாஸ்திரத்தை அந்த தனுர்வேதத்துல பிரகாண்ட வித்வான், எல்லா விதமான அஸ்திர சஸ்திரங்களையும் அறிந்தவர், யுதி சாஸ்திரவான், யுத்தத்துல போனா எதிரிகள்லாம் திக்குமுக்காட செய்யக்கூடியவர். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த அவர் பண்ண கீர்த்தி பண்ண வைபவங்கள்லாம் கேட்கணும்னா இந்த குழந்தை பண்ணிக்காது அப்படிங்கிற ஒரு லீலைகள்லாம் பண்ணவர். இந்த யுத்தங்கிற லீலைகள்லாம் பண்ணவர் ராமர். தஸ்மின் ஆர்ஜவ சம்பன்னே தேவி தேவோபமேகதம். இப்படி என்னுடைய புள்ள ராமன் வந்து தேவதுல்யமாக இருக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துல தசரதர் சொல்றார். பாப்ப மாசாம் சசே ராமே அகம் அகம் ரிஷி சமஸ்தேதசி. ரிஷி அப்ப ராமரை பார்க்கும்போது எப்படி இருக்காராம்? அவர் ரிஷி துல்லியமான தேஜஸ் உடையவராக இருக்காராம். ஒரு ரிஷிகளை பார்த்தா நமக்கு மனசுல சந்தோஷமானது ஏற்படும். அது ஏன் ஏற்படும், எதனால ஏற்படும் தெரியாது. பார்த்தாலே அவரிடத்துல மனசு லயமாயிடும். அப்படி இந்த ராமனை பார்த்தாலும் லயமாயிடுவான். ஏதோ மனுஷாளுக்கு லயமாச்சுன்னா பரவாயில்ல, அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கே ராமரை பார்த்தா லயமாயிடுவாராம். அப்பேற்பட்ட தேஜஸ் உள்ளவர் ராமர். அதனால அப்பேற்பட்ட குணமுடையவர் இந்த ராமரை. சைத்யா சேன கபோதியே ஸ்வமாம்சம் பக்ஷினேதோ. அதனால எப்படிமா அவனுக்கு மனசு வருது இந்த மாதிரி ராமனை காட்டுக்கு அனுப்ப சொல்லி அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு அடுத்தது கைகை பிரதிவசனம் பேசுறா. உங்களுக்கு தெரியாதா உங்க வம்சம் எப்பேற்பட்ட வம்சம்னு தெரியாதா? சைத்யா உங்க குலத்துல வந்த சேதியினுடைய அரசன் ஒரு பட்சிக்காக தன்னுடைய மாம்சத்தை பிச்சு கொடுத்தவன், சத்தியத்துக்காக கொடுத்த வாக்குக்காக அதை பண்ணவன். ஆளக்க சற்று சிந்தத்வா ஒரு பட்சிக்காக தன்னுடைய கண்ணை பிடிக்க கொடுத்தவர் உங்க வம்சத்தில் வந்தவர்கள். சாகரஹா சமயம் கிருத்வா சாகரமான அந்த சாகரம் வந்து தான் கொடுத்த வாக்குக்காக தன்னுடைய காரியங்களை செய்தது. இப்பேற்பட்ட வம்சத்துல வந்த நீங்க அகம் ஹி விஷமத்யேவ பீத்வா வகு தவாக்ருதஹ பஷ்யஸ்தே மரிஷ்யாமி ராமோ யத்யபிஷிஞ்ச்யதே. நாளை இந்த வம்சத்துல வந்த நீங்க வந்து கொடுத்த வாக்க மாற போறேதா அப்படின்னு எங்க வீக் பாயிண்டோ அந்த வீக் பாயிண்ட தெரிஞ்சுன்னு அந்த இடத்துல அடிக்கிறா. ஏன்னா இவ எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவா. சத்தியம் தர்மம் அப்படின்னா எதையும் விட்டுடுவா, எதையுமே விட்டுடுவா. ராஜ்யம் பின்னாடி ராமர் தன்னுடைய தாரை இப்படி எதை வேணாலும் கொடுக்கக்கூடிய பரம்பரையில வந்தவா. அதனால இவ கண்டிப்பா இதுல கேட்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல ஒரு அடி அடிக்கிறா. கேட்ட உடனே இவர் வந்து கிளானி ஆறுது திருப்பி. அகம் ஹி விஷம் அத்தியேவ பீத்வா பகு தவாப்ரதஹ. நீங்க கேட்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த நாளைக்கு நடக்கக்கூடிய பட்டாபிஷேகத்தை நிப்பாட்டியே ஆகணும். அதனால நான் என்ன பண்ண போறேன், விஷத்தை வாங்கி குடிக்கிறேன். நான் விஷத்தை குடிச்சு என்னுடைய பிராணம் போயிடும். அப்ப கண்டிப்பா நீங்க நாளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண முடியாது. இப்படியாவது பண்ணி நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த பட்டாபிஷேகத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார். இதெல்லாம் கேட்டு விஸ்மயமா பாக்குறார். இப்படி இல்லாம இவ பேசுவாளா அப்படின்னு பாக்குறார். 1000 விஷயம் பேச 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 என்னென்னமோ பண்ணி சமாதானப்படுத்துறார். சமாதானம் ஆகல. சுமித்ரா பிரேக்ஷ விபீதா கதம் மே விஸ்வஸ்தி கிருபணம் பத வைதேகி சோஷதி துவயம் பிரியம். சரிம்மா, நீ சொன்ன கடத்தை கேட்டு நான் கொடுக்குறேன். என்னுடைய தாசி மாதிரி இருக்காளே இந்த கௌசல்யாவல, அவகிட்ட என் மூத்த கொண்டு போய் நான் எப்படி காமிப்பேன்? உன்னுடைய பிள்ளைய நான் காட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு எனக்கு வேணுங்கிற சுசுரூஷைகள்லாம் பண்ணக்கூடிய இந்த கௌசல்யனுடைய முகத்துல நான் போய் எப்படி முழிப்பேன்? சரி விடு, அவன் ராமர் கிளம்பினாதான் பின்னாடி லக்ஷ்மணனும் போவான். சுமித்ராவுடைய முகத்துல நான் எப்படி போய் முழிப்பேன்? என்ன இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிறேமா அப்படின்னு விதவிதமா கெஞ்சறார். மந்தர 1 மணி நேரம் பேசினா, அநேகமா இந்த கணக்கை பார்த்தா ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் பேசியிருப்பா. அவ்வளவுதான், அதுக்கு மேல பேசல. தசரதர் ராத்திரி விடிய 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 பேசுறார். அப்படியும் அப்ப மனசு இறங்கல. 1.5 மணி நேரத்துல மனசு மாறிடுச்சு. இதுவே கெட்டது வரத்துக்கு ரொம்ப நாளாக டக்குன்னு வந்துடும். அந்த கெட்டதை வெளியில தள்ளிட்டு அந்த நல்லதை உள்ள அனுப்பணும்னா இந்த ஜென்மா பூரா அபியாசம் பண்ணாலும் அது ஏறாது. குருவனுடைய அனுகிரகம் இருந்தாலும் அது ஏறும். இந்த இடத்துல அவளுக்கு அந்த குருவனுடைய அனுகிரகம் இல்லை, அது ஏறவே இல்லை. நான் குடிச்ச காலில் ஒரு இதுவா இருக்கேன், அதனால நீங்க வந்து கண்டிப்பா அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறா. நாளும் திடீயம் வதனம்
புத்ரோ மாம் பிரதிபாஷிதும் சவணம் பிரபரஜேத் வித்வா பாடமித்யேவ வக்ஷதி மிருத்யுஹு அக்ஷமணியம் மாம் நயிஷ்யதி யமக்ஷயம் மிருதே நயிகதே ராமே வனம் முடுஜகுங்கவே. ராமரை காட்டுக்கு போ அப்படின்னா என்னுடைய பிராணனை நான் விட்டுடுவேமா? அந்த குழந்தையை நான் வளர்த்ததை எப்படி வளர்த்தது ராமனுடைய குணம் தான். ராமரை நான் எப்படி வளர்த்தேன் அப்படின்னா நான் சொன்னதை கேட்கணுங்கிற மாதிரி வளர்த்துட்டேன். நீ காட்டுக்கு போ அப்படின்னா முகத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் இல்லாம கூட அவன் காட்டுக்கு கிளம்பிடுவான். அப்பேற்பட்ட நல்ல குழந்தையை நான் வளர்த்துட்டேன், அவன் கிளம்பிடுவான். என்னுடைய பிராணம் வேணும், நீயே பின்னாடி விதவையாயிடுவேமா? நீ கேட்ட வரத்தினால நீ அடைய போவது உன்னுடைய வைரவியத்தை மட்டுமே அப்படின்னு தசரதர் சொல்றார். எஸ்யத் வாஹரம் சமயே சுதாஹா குண்டலதாரிணஹா. கெட்ட பிள்ளையா வளர்த்துருந்தேன்னா அவன் என்ன பண்ணுவான்? என்ன சிறையில் அடைச்சிட்டு அவர் ராஜ்யத்தை எடுத்துடுவான். ஆனா நம்ம குழந்தை அந்த மாதிரியான குழந்தை கிடையாது. பக்ஷ என்ன வண்யம் ஆகாரம் சோமே வர்த்தகிஷ்யதி. சரி, நீ சொல்றபடி நான் காட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னா ராஜபவனத்திலே வளர்ந்த குழந்தைமான ஆகாரம் பண்றேன் அப்படின்னா நான் சமைச்சு தரேன் ராமனுக்கு, நான் சமைச்சு தரேன் ராமனுக்கு அப்படின்னு கியூல வந்து ஆயிரக்கணக்கான பேர் நிற்பா. அந்த ராமன் காட்டுக்கு போய் அங்க வனத்துல கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுவானேமா. எப்படியோ பேசுறாரு, என்னென்னமோ பேசுறாரு, நீ கேட்க மாட்டேங்கிறாரு, திருப்பி பேசுறார். இது வந்து புத்திரன் மேல இருக்கக்கூடிய வாத்சல்யம். தர்மத்துக்கு அவரே தெரிகிறது, தான் தர்மத்துக்கு மீறி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிகிறது. ஆனா அந்த தர்மத்துக்கு மீறி பண்ணக்கூடிய காரியமே இந்த இடத்துல தர்மமாக இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த தசரதன் ரொம்ப கஷ்டப்படுறார். இப்படியாக வரிசையா போறார். ந பிரபாதம் பயேச்சாமி நசே நட்சத்திர பூஷணே. இப்படி பேசிட்டே இருக்கும். ராத்திரியானதே இருக்கட்டும், பகலே வர வேண்டாம். பகல் வந்திருந்தா ராமரை காட்டுக்கு அனுப்புனவே, அதனால பகலே வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார். இன்னொரு சமயம் நினைக்கிறார், இந்த ராத்திரி பொழுதே இருந்தா இவ இப்படி பேசிட்டே இருப்பாளே, ராமரை காட்டுக்கு அனுப்ப பேசிட்டு இருக்காளே அப்படின்னு ரெண்டு விதமாகவும் பேசிட்டே இருக்கார். இப்படியாக இரவு பொழுதானது கடந்து பகல் பொழுதானது வந்து கொண்டிருக்கிறது. பகல் பொழுதானது வந்துவிட்டது. இன்றைய தினம் இந்த ராமருக்கு பட்டாபிஷேகத்தானதை ரெடி பண்ண வேண்டிய பொறுப்பை குலகுருவான வசிஷ்டரிடத்தில் முந்தின நாளே தசரதர் அளித்து விட்டார். அதனால அதற்கு தேவையான சம்பாரங்கள் எல்லாத்தையும் செய்துவிட்டு சுமித்திரரை அழைத்து ராஜாவை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இவர் போய் எழுப்புறார். உத்துஷ்டோத்துஷ்ட நரசார்தூள, இந்த வேத மந்திரங்கள், அவளுக்கு உண்டான அந்த ஜெயகோஷப்தங்கள் இதெல்லாம் சொல்லி 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 அந்த தசரதரை எழுப்புறா. தசரதரை எழுதுகிற வழியா தெரியல, கைகேயி வரா. அவர் வந்துடுவார். நீங்க வந்து தசரதர் மகாராஜா வந்து ராமனிடத்துல பேசணும்னு சொன்னாருன்னு ராமரை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு கைகேயி சொல்றா. இப்படி கையை கசிண்டே வாசல்ல வர, தசரதனுடைய முகம் சரியில்லையே, இவருக்கு ராமரை கூட்டின்னு வர இஷ்டம் இல்லை. திருப்பி தேவகோஷங்கள்லாம் பண்றார். திருப்பி வந்திகள்லாம் அழைச்சிட்டு போய் பாட்டு பாடி திருப்பி எழுப்புறார் தசரதரை. தசரதர் அப்ப எழுந்து தான் பேசுறார். அதான் சொல்லி உத்தரவு கொடுத்தாச்சு, அப்புறம் ஏப்பா இன்னும் நின்றுட்டு இருக்க, ஓ அழைச்சிட்டு வா அப்படிங்கிறார். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது அந்த புரோட்டோகால். அந்த தசரதர் சொன்னாதான் இவா கேட்கணும். என்னதான் தசரதனுடைய பத்னியாக இருந்தாலும் பட்டத்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல தசரதனுடைய சந்நிதி இருக்கும் பொழுது தசரதரை சொன்னதுதான் கேட்கணும். அதனால அவர் கேட்கல முன்னாடி. இப்ப தசரதரே சொல்லிட்டார், அதனால கேட்கிறார். பொதுவா இந்த காட்சிகள்லாம் அழகா வால்மீகி கரெக்டா கவர் பண்ணுவார். இந்த ஒரு சின்ன இடத்தை விட்டுருக்கலாமே, அதை கூட விடாம இதுதான் நடந்தது அப்படிங்கிறத கரெக்டா நம்ம சாமாஜிகால அந்த இடத்தை கூட்டிட்டு போய் சேர்க்கக்கூடிய தார்மீகம் உள்ளவர் இந்த வால்மீகி. அதெல்லாம் கரெக்டா அதை காமிக்கிறார். ஆக இந்த உத்தரவானது வந்தது. இந்த சுமித்திரர் நேரா போறார். தன்னுடைய வாகனத்தை அழைத்து ரொம்ப சந்தோஷமா போறார். ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது. இன்றைய தினத்துல ராமர் அவருடைய கிரகத்திலேருந்து அழைத்து கொண்டு வரக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அப்படியே வரார். வந்து அத்தனை இடங்களையும் ராம பவனங்கள்லாம் தாண்டி 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 ஒவ்வொரு இடத்துலையும் தாண்டி 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 ஒரு இடத்துல ரத்தத்தை பார்க் பண்ணிட்டு சில இடங்கள்லாம் அப்படி வந்து எதேச்சமா போவார். இங்க வந்து சுமந்திரர் வந்து அவருக்கு வந்து எந்த இடத்துலையுமே இந்த இடத்த கேட்டு நின்னார்னு கிடையாது. அந்தப்புற பரியந்தம் போகக்கூடிய அதிகாரம் சுமந்திரருக்கு இருக்கு. ஏன்னா பரம்பரையா இந்த வாளுடைய கிரகத்துக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவர். ராமபவனத்துக்கும் அப்படியே போறார். போய் ராம தான் பார்த்து வளர்ந்த குழந்தைதான, நேரா உள்ள போயிடல. அங்க போயும் வரலாமா அப்படின்னு போய் கேட்கிறார். புத்தியஸ்வ நபசார்தூல உரி காரியம் அனந்தரம்
பிராமணாः பலமுக்கியாஸ்ச நைகமாஸ்தாகதான்வம் பிரதிபுத்தியஸ்வராகவ. ஹே ராகவா, எழுந்துரு. இன்னைக்கு உன்னுடைய பட்டாபிஷேகமான திருநாள் நன்னாள் என்று, அதனால எழுந்துரு. உனக்காக இந்த பந்திகள்லாம் வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அதனால எழுந்து வாணிடு அப்படின்னு வரிசையா ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிட்டே வரார். பண்ணிட்டே வரும்போது தம் வைஷ்ணவன சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் கரைய தள்ளினார். உள்ள சீதா விராட்டியும் ராமரும் அப்படி ஏகாந்தமா அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. பார்த்த உடனே சுமந்திரனுக்கு கண்ணில் தண்ணி வருது. அந்த பக்தி அது வந்து ஒரு பாகவதாவுக்கு அந்த அந்த எண்ணம் புரியும். அப்படி ஒரு தகச்சு போய் இருக்கிறார். இப்படி காலம்பர விஸ்வரூப தரிசனம் நடராஜா அப்படி திறந்தவனே பார்த்தா எப்படி ஆனந்தமா இருக்கும். அந்த அனுபவத்தை இந்த இடத்துல அவர் அனுபவிக்கிறார். தம் வைஷ்ணவன சங்காசம் குபேரனத்தோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ராமரை பார்த்தார் அப்படின்னு இந்த இடத்துல போடுறார். ததர்ஷ சூதா பிரயங்கே சௌவர்ணே சோத்தரட்சதையே உத்தரிகங்கள்லாம் போட்டுண்டு, பீதாம்பரங்கள்லாம் போட்டுண்டு, நெஞ்சில சந்தனங்கள்லாம் தெரிச்சு கொண்டு இப்படி கம 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 கமன்னு ராமர் இப்படி உட்கார்ந்து இருக்கார். தபந்தம் இவ ஆதித்யம் சுசம்பண்ணம் ஸ்வதேஜசா, தன்னுடைய தேஜசனாலேயே ஆதித்யனை போல பல பல பலன் இருக்கக்கூடிய ராமர் பவந்தே வர தம்பந்தி வினயஜ்ஞோ வினீதவத், வினயஜ்ஞா வினீதவத் அப்படின்னு இந்த இடத்துல வால்மீகி போடுறார். வினயஜ்ஞா, வினயத்தை தெரிந்தவன் இந்த சுமந்திரன் அப்படின்னு போடுறார். அடுத்தது வினீத வது அப்படின்னு போடுறார். பொதுவா இந்த வது அப்படின்னு போட்டா வது பிரத்யம் அப்படின்னு பேரு. இந்த வது அப்படின்னு போட்டாச்சுன்னா போல அப்படிங்கிற அர்த்தம். இந்த இடத்துல அந்த சுமந்திரனுடைய வினயனை போல அப்படிங்கிறார். ஒரிஜினலா ஒரு இடத்துல வினயம் இல்லையா? இல்ல. இந்த இடத்துல பாவம் என்ன அப்படின்னா, தசரதர் ராமருடைய சின்ன வயசுலயே தசரதனுடைய அந்த மாளிகைக்கு ராமர் வருவார். பூட்டின்னு வந்து மடியில உட்கார வச்சு கொஞ்சது குழந்தை ராமர்லே பார்த்துட்டு இருக்கிறவர். அதனால அதையும் அந்த ஒரு தன்னுடைய அந்த தாசிய பக்தியும் காமிக்கிறார். இந்த இடத்துல வெறும் அந்த தாசிய பக்தியை மட்டும் காமிக்காம வாத்சல்யத்துடன் கூடியதான அந்த தாசிய பக்தியும் இந்த இடத்துல காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வினீத பத்து அப்படின்ற மெனக்கட்டு ஒரு பதத்தை போடுறார். போட்டு யாதிருஷி பரிஷத்தத்ர தாதுஷோ தூத ஆகதா, ராமர் சீதை தெரிவிக்கிறார். நான் வந்து இந்த அழைக்கிறதுக்காக வந்திருக்கார், நான் போறேன். பின்னாடி இதுக்கு தேவையான உனக்கும் தேவையான காரியங்கள் வந்தா சொல்லி அனுப்புறேன், நீயும் பின்னாடி வந்து சேர சீதை. ஏன்னா அங்க முக்கியமான மீட்டிங் நடக்கிறது. ஏன்னா என்னை கூப்பிட வந்த ஆசாமி அப்பேற்பட்டவர். ஏன்னா சாமானிய விஷயங்களுக்கெல்லாம் இந்த சுமந்திரன் அனுப்ப மாட்டார், சாமானிய மாணவனால தான் அனுப்புவார். ஆனால் இப்போ சுமந்திரனே அனுப்பியிருக்காரு அப்படின்னா அங்கே ஏதோ முக்கியமான மீட்டிங் நடக்கிறது, ஏதாவது இந்த ராஜ்ய பட்டாபிஷேகங்களுக்கு இடையான ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கிறது, அதனால முக்கியமான ஆளுக்கு அமைச்சிருக்கார் அப்படிங்கிற பதத்தையும் இங்க பதிவு பண்றார். யாதிருஷி பரிஷத்தத்ர, இங்க வந்திருக்கிறவரை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்க எப்பேற்பட்டவெல்லாம் உட்கார்ந்துருப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பதத்தை போட்டு அப்படி கிளம்பி வரார். ஆத்வாரம் அனுபராஜ மங்களான் அபிதுத்யஷி, சீதம்மா வந்து இந்த ராமரை வந்து வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விடுறாராம். வெறும் வாசல் வரைக்கும் வந்து விடுறது மட்டும் இல்லாமல் இங்க வந்து சீதா ஒரு மங்களாசாசனம் பண்றா. பொதுவா நமக்கு கௌசல்யா மங்களாசாசனம் தான் தெரியும். இந்த இடத்துல வந்து சீதையும் மங்களாசாசனம் பண்ணி அனுப்புறா. ராஜ்யம் விஜாதிதி துஷ்டம் ராஜ்யம் சுயாபிஷேகனம் கர்த்தும் அர்ஹதி தே ராஜா வாசவஸ்யேவ லோககிருத் தீட்சிதம் ரதசம்பன்னம் பராதினதரம் சுசிம் குரங்க சிருங்கபாணிம் ச பஷ்யந்தி த்வாம் பஜாம்யஹம். இந்த பட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணி கொண்ட பிறகு திக்விஜயங்கள்லாம் பண்ணி நாலா பக்கமும் எதிரிகள்லாம் போய் ஜெயிச்சு எல்லாரும் சண்டை போட்டு மொத்தத்தையும் நம்ம வசம் ஆக்குவோம் அப்படின்னு சாமானிய குமநாட்டிகள் சொல்லுவா. ஆனா இந்த இடத்துல சீதை என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணணும், விரத யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணணும், அந்த விரதத்துக்கு சகதர்மினியாக நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதத்தை இந்த இடத்துல சொல்றா. ஏன்னா விவாகம் போது சகதர்ம சரிதவ அப்படின்னு ஜனகர் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. நீங்க பண்ணக்கூடிய யாக யஜ்ஞங்களுக்கெல்லாம் சகதர்மச்சரியாக என்னுடைய பெண் சீதா இருப்பாள்னு சொல்லியிருக்கார். அதை மனசுல வச்சுட்டு இந்த இடத்துல நீங்க பண்ணக்கூடிய அத்தனை யாக யஜ்ஞாதிகளுக்கும் நான் சகதர்மச்சரியாக இருப்பேன். நீங்க வந்து கையில அந்த யாக லட்சணம் பார்த்தீங்கன்னா அந்த கையில மான் கொம்பு, மானுடைய தோல் நாள் பண்ண ஆசனம் இதெல்லாம் வச்சுருக்கணும். அதெல்லாம் இந்த இடத்துல சொல்றா. குரங்க சிருங்க பாணிஞ்ச பஷ்யந்தி த்வாம் பஜாம்யஹம், அந்த கோலத்தை உங்களை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன், ஆவலோட இருக்கேன் அப்படின்னு சொல்றா. பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹோ கரி குணவாசயா, மங்களாசாசனம் பண்ணி அனுப்புறா. ராமர் இப்படி வெளியில வர, வெளியில வந்து இந்த சிம்மங்கள்லாம் அந்த குகையை விட்டு வெளியில வந்தா அதனுடைய குகையை இப்படி திருப்பி பார்க்குமா.
அந்த மாதிரி ராமர் வெளியில வந்தவுடனே தன்னுடைய அந்த பவனத்தை கனக பவனத்தை திரும்பி பார்க்கிறார். பார்த்துட்டு ராஜபாட்டியா அப்படி வரார். ஏதாரகம் சாபி சம்பூஜ்ய சர்வானேவ நரான்வியௌ பீதாமஹாஹ ஆச்சரிதம் ததைவ பிதாமகைஹி அத்யோபாதய தம் மார்க்கம் அபிஷிக்தோ அனுபாலய. வரும்போது எல்லா பிரஜைகளையும் பார்த்துட்டே வரா. அந்த பிரஜைகள்லாம் ராமனிடத்துல பிரார்த்தனை பண்றா. என்ன அப்படின்னா, பிதாமகைஹி ஆச்சரிதம் ததைவ பிரபிதாமகைஹி, உன்னுடைய அப்பா பண்ண தர்மம், உன்னுடைய தாத்தா பண்ண தர்மம், உன்னுடைய பாட்டனார் பண்ண தர்மங்கள்லாம் நீயும் பண்ணுவாய் அப்படிங்கிற ஒரு பதத்தை சொல்றா. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் தெரிகிறது. எங்களுக்கெல்லாம் நீ வந்து அப்பாவாகவும் தாத்தாவாகவும் பாட்டனாகவும் நீயே இருப்பாய் அப்படிங்கிற 2 விதமான அர்த்தங்கள் இந்த இடத்துல தெரிகிறது. யதாஸ்ம லாலிதாக பித்ராக யதா பூர்வைஹி பிதாமகைஹி ஏதாஸ்தான்யஸ்ய சுஹృதாம் உதாசீனஹ கதா சுபாஹ ஆத்ம சம்பூஜனீஹி ஸ்ருண்வன்னே ஜயோ ராமோ மகாபதம். இப்படி வரும்பொழுது ராமருடைய குணநலங்கள் எல்லாரும் கீர்த்தி பண்றா. ராமர் அப்பேற்பட்டவர் இப்பேற்பட்டவர் ராமர் காதுபட பேசுறா. இந்த கேட்கக்கூடிய தன்னுடைய கீர்த்திகள் எல்லாத்தையும் என்ன பண்றா ராமர் இந்த இடத்துல அப்படின்னா, உதாசீனஹா கதாசுபாஹா, எல்லா கதைகளையும் உதாசீனப்படுத்துறாருன்னா அந்த மக்களை உதாசீனப்படுத்தல, தன் கதையை தான் கேட்கறத வந்து உதாசீனப்படுத்துறார். இது தீர உதாத்த நாயகனுடைய லட்சணம். தன்னுடைய கீர்த்தியை தான் கேட்க மாட்டார். அவளுக்கு அந்த விருப்பமே இருக்காது. அதை இந்த இடத்துல ராமர் பண்றார். நிந்திதாக ச பவலோகே ஸ்வ ஆத்மேனம் விகர்ஹதே, ஆத்மஸ்துதிகள்லாம் விகர்ஹனம் பண்றார், விடுறார், வெறுக்கிறார். அதை இப்படியாக வரார். தத பிரவிஷ்டே விதுஹு அந்திகம் ததா ஜனஹ சர்வோ உதிதோ நிருபாத்மஜே பிரதீக்ஷதே தஸ்ய புனர்விநிர்கமம் யதோதயம் சந்திரமசஹ சரித்பதிஹி. ராமர் வந்து தன்னுடைய பிதாவான தசரதனுடைய அந்த பவனத்துக்கு உள்ள நுழையறார். தன்னுடைய அப்பாவை பார்க்கிறார். சதர்ஷாசனே ராமோ நிஷண்ணம் பிதரம் சுலே கையை சகிதம் தீனம் முகேரபரிஷதா. ராமருடைய முகம் தசரதர் ராமருடைய முகத்தை பார்த்த உடனே பரிசிஷ்யனி 4 நாள் பாடின பூமாரி ஆயிடுதான். இந்த குழந்தைகிட்ட நான் எப்படிமா இந்த வரத்தை இப்படின்னா நீ காட்டுக்கு போகணும் நான் எப்படி சொல்லுவேன், பட்டாபிஷேகம் நடக்கும்னு சொல்லிட்டு நீ காட்டுக்கு போகணும் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இவருடைய முகம் பாடி 100 தடவை முடிச்சு யாராருங்க. தது அபூர்வம் நரபதே ஹேத்வாம் ரூபம் பஜாவகம். இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய அப்பாவை இப்படி பார்த்தது இல்லையே, ஏன் இப்படி இவர் ரொம்ப கிளானியா இருக்காரு, இவர் ஏன் இப்படி என்னாச்சு அப்படின்னு பயப்படுறார் ராமர். ராமோபி பயமாபண்ணா பகாஸ் பிருஷ்பேக பண்ணகம். ஒரு பாம்பை விதிச்சா தன்னுடைய முகம் எப்படி மாறுமோ அந்த மாதிரி ராமருடைய முகம் இந்த இடத்துல மாறுதான். நிறைய அலங்காரங்கள் வரும். நிறைய ராமாயண அங்கங்க அலங்காரம், சாகர சாகரோமா அனந்தை அப்படி நிறைய அலங்காரங்கள் வரும். இந்த இடத்துல இது உப்மா அலங்காரம்னு பேரு. 2த்துக்கும் சமான தர்மம். ஒரு பாம்பை விதிச்சா தன்னுடைய முகம் எப்படி மாறுமோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் தன்னுடைய பிதாவினுடைய பார்த்த அந்த முகத்தை பார்த்து இவருடைய முகமும் பயமுற்றது அப்படிங்கறத இந்த இடத்துல கவி சொல்றார். கைகேயீம் அபிவாதீப ராமோ வசனம் பிரபுத் கேசின்மயா நாபராதாம் ஆஜ்ஞானாத் ஏன மே பிதா விதஸ்தான் மாமசக்ஷ்வ த்வம் சீனம் பிரசாதய. இப்படியான அவருடைய பிதாவுடைய முகத்தை பார்த்து பேச பயப்படுறார் ராமர். பயந்து தன்னுடைய பிதா அம்மாவின் இடத்துல கேட்கிறா, நான் ஏதாவது அப்பாவின் இடத்துல ஏதாவது அபராதம் பண்ணிட்டேனாமா, என்ன முகத்தையே அவர் பார்க்க மாட்டேங்கிறாரே, ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க பிரசாதைய துவாம் பிரசாதைய என்ன பார்த்து நீங்க சொல்லுங்க. ஏவ முப்பாத கைகேயி ராகவேன மகாத்மனா உபாதேதம் சுனத்லஜ்ஜான் திருஷ்டம் மகாத்மகம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த கைகேயியானவர் பேசுறா. வரம் தத்வா புராமாம் அபிபூஜ்யத, எனக்கு உங்க அப்பா 2 வரம் கொடுத்துருக்காருப்பா. என்ன வாசம் யதி தோராமஹ தாம் தேவிம் விபசன்னிதௌ அஹோதிங் நார்ஹதே திமே தேவி பக்தும் மாம் இத்ரிஷம்மதஹ அகம் விபதனாத்ராஜ்ஞஹ மத்திவேகம் பாவகே பக்ஷ்யேயம் விஷம் தீக்ஷம் பதேன்ன விதானவே நியுக்தோ குணாபித்ரா கிருபேன ச ஹிதேன ச. நான் அப்பாவினிடத்துல 3 விதமான பக்தி பண்ணேனே. குருனா ஒரு குருவினிடத்துல சிஷ்யன் எப்படி நடப்பானோ அப்படி அப்பாவினிடத்துல நடந்தது. முன்னாடி ஒரு இடத்துல சொன்னேன் இல்லையா, அதை இந்த இடத்துல சொல்றார். ஒரு குருவினிடத்திலேயே ஒரு சிஷ்யன் எப்படி இருப்பானோ அப்படி நான் அப்பாவினிடத்துல இருந்தேன். பித்ரா அப்பாவினிடத்துல பிள்ளை எப்படி இருக்கணுமோ நான் அப்படியும் இருந்தேன். நிருபேன ஒரு ராஜாவினுடைய பிரஜை எப்படி இருக்கணும் அப்படியும் நான் இருக்கேன் அப்பாவினிடத்துல. புரா தேவாசுரே யுத்தே பித்ராமே மம ராகவே ரக்ஷிதேன வரவு தத்தா ச சித்தேன மகானே. இப்படிலாம் இருந்தும் என்னிடத்துல ஏன் அப்பா வந்து பேச மறுக்கிறார், நீங்க சொல்லுவோமா அப்படின்னு திருப்பி கேட்கிறார். அப்ப அவர் திருப்பி கதையை சொல்றார்.
முன்னாடி ஒரு காலத்துல ஒரு யுத்தம் நடந்தது. அப்பாவுக்கு நான் சகாயம் பண்ணேன். அப்பா எனக்கு அப்ப 2 வரம் கொடுத்தா. அந்த வரத்தை நான் இப்ப அந்த இடத்துல கேட்டிருக்கேன். என்ன வரம் அப்படின்னா, பரதஹாக்கும் அபிஷேகத்தே, பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். சப்த வருஷாணி தண்டகாரண்யம் ஆசிரிதா, 14 வருடங்கள் நீ காட்டுக்கு போகணும்னு கேட்டிருக்கேன். ஏகத்குரு நரேந்திரஸ்ய வசனம் ரகுநந்தனம் சத்யேன மகதா ராம காரயஸ்வ நராதிபம். ஏதோ நீ சத்தியசந்தன் நீ நினைச்சிட்டு இருக்க. உன்னுடைய அப்பாவையும் நீ சத்தியசந்தனாக மாத்து. எப்படி மாத்த முடியும்? அப்பா எனக்கு கொடுத்த 2 வரத்தை நீ நிறைவேற்றினே ஆனால் அப்பாவும் சத்தியசந்தராக ஆவார். அதனால அவருடைய வரத்தையும் நீ நிறைவேற்றி கொடு அப்படின்னு நான் சொல்றார். பின்னாடி அடுத்து ராமர் பேச ஆரம்பிக்கிறார். தத் பிரியம் மித்ரக்னோ வசனம், தத் பிரியம் மித்ரக்னோ வசனம் மரணோபமம் ஸ்ருத்வா ந வித்யதே ராமः கைகேயீம் சேதமப்ரவீத். இதம் து ஞாதுமிச்சாமி கிமர்த்தாம் மாம் மஹீபதிः நாபிநந்தந்தி துர்தர்ஷோ யதா பூர்வம் அரிந்தம ஹிதேன குருணா பித்ரா கிருதஜ்ஞேன நிருபேண ச யுஜ்யமானோ விஸ்ருத்தः கிம் ந குர்யாமஹம் பிரியம் அலீகம் ஆடசம்த்வேகம் ஹிருதயம் தஹதீவ மே ஸ்வயம் என்னாஹமாம் ராஜா பரதஸ்ய அபிஷேச்சனம். இதம் து ஞாதுமிச்சாமி கிமர்த்தம் மாம் மஹீபதிः. சரிம்மா, நீங்க இந்த 2 வரத்தை அப்பா கிட்ட கொடுத்து நீங்க காட்டுக்கு போகணும்னு சொல்றேன். இதையே அப்பா என் இடத்துல சொல்றதுக்கு தயங்குறாரு. அப்பாவே நேரா காட்டுக்கு போடா ராமா அப்படின்னா நான் கிளம்ப போறேன். இதையே உங்களுடைய முகமாக அப்பா ஏன் என் இடத்துல சொல்றார்? அப்பா என் இடத்துல சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஏதாவது பெரிய அபராதம் பண்ணிட்டேனா அப்படின்னு இந்த ராமர் ரொம்ப ரொம்ப தீனனாக இந்த இடத்துல அப்படி பேசுறார். அலீகம் மானசம் ஸ்வேகம். இதை கேட்டா எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வெக்கி போறது. எனக்கு மனசு, அப்பா நான் சொன்னா கேட்க மாட்டேன்னு ராமன் நான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேன்னு அப்பா நினைச்சுட்டாரா அவரே அப்படின்லாம் அப்படி பேசுறார். கிம் புனர் மனுஜேந்திரேன ஸ்வயம் பித்ரா பிரச்சோதிதா தவது பிரியகாமார்த்தம் பிரதிஜ்ஞா மனுபாலயன் ஸ்ரீமந்தம் கிம் வித்தம் என் மஹீபதி. இப்படி பேசிட்டே இருக்க அந்த கையையும் ராமரும் இதை கேட்ட வெட்கத்துல திருப்பி தலைமுடிகிறாராம் இந்த தசரதன். ஏன்னா அப்படின்னா தானும் ஒரு சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்படி இந்த குழந்தையை இப்படி கஷ்டப்படுத்துறோமே, இதுவும் ஒரு அதர்மமான செயல் தானே இது அப்படின்னு ஸ்ரீமந்தம், ஸ்ரீஹி அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல வெக்கம்னு பேர், வெட்டி தலை குனிகிறார் இந்த இடத்துல. யாவத்தும் வனம் யாகா புராது அஸ்மாபி வரண்ணு பிதா தாவண்ண தேராம ஸ்நாஸ்யதே பக்ஷதேவாபி. இப்படி இருந்து பேசிட்டே இருக்காத ராமா, சீக்கிரம் நீ கிளம்பினா உன்னுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ அண்ணன்ட்ட கிளம்பினாதான் தான் குளிப்பேன் தான் சாப்பிடுவேன்னே சொல்லியிருக்காரு. அதனால நீ கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் கேட்க கிண்ணமாறார், ரொம்ப வெட்கப்படுறார், மூர்ச்சையாரார். அவர் நிலையில இல்லை. இப்படியாக அவர் மாறுறார். திக் கஷ்டமிதி நிஷ்பஸ்ய ராஜா சோக பரிப்ளுதா. திக்காரம் பண்றார். சி, இப்படி ஒரு ராஜ்யத்துல இப்படி ஒரு கைகேயிக்கு பர்த்தாவா நான் இருக்கேன் அப்படின்னு தன்னே சீகாரம் போடுகிறார். திக்காரம்னு பேரு. அதை பண்ணிக்கிறார் அவர் தசரதன். ராமோ யுத்தாப்ய ராஜானம் கைகேயிம் அபிப்பிரச்சோதிதா கஷயே வாகதோவாதி வனம் கந்தும் கிருதத்பரஹ. எப்படி கைகேயி ராமரை வேகப்படுத்துறா அப்படின்னா, ஒரு கையில கஷையை வச்சிருந்து ஒரு குதிரையை அடிச்சா குதிரை எப்படி வேகமா போகுமோ அந்த குதிரையாக ராமரை விளைத்துக் கொண்டு இந்த கஷையாக இந்த கிளம்பு அப்படின்னு விரட்டுறாராம் இந்த கைகேயி. அழகா இந்த இடத்துல ஒரு உப்மானத்தை கொடுக்குறா. இந்த மாதிரி கஷையே வாகதோவாதி வனம் கந்தும் கிருதத்வரஹா அப்படிங்கிறார். நாகம் அர்ச்ச பரவதேவி. இப்ப ராமனுக்கே ஒரு நிமிஷம் வெக்கமாயிருக்கு. இங்க நின்றுட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால ஏதோ இந்த ராஜ்யத்துல ஏதோ ஆசைப்பட்டு நம்ம இருக்கிறோங்கிற மாதிரி இந்த கைகேயி அம்மா நினைச்சுட்டா போல இருக்கு. அதனால அதுக்கு ஒரு ஜவாப் சொல்லணுங்கிறதுக்காக இந்த இடத்த சொல்றார். நாகம் அர்ச்ச பரவதேவி. எனக்கு அர்த்தமே வேண்டாம். அர்த்தம்னா சம்ஸ்கிருதத்துல பணங்காசு. இந்த பணங்காசு எல்லாம் எனக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. அதுக்கு வேணும்னா எனக்கு ஆசை இல்லைம்மா. லோகம் மாவஸ்து மகே. இந்த லோகத்துக்கு இந்த ராஜ்யத்து மேலேயும் எனக்கு ஒரு பெரிய ஆசை இல்லை. வித்தி மாம் ரிஷி துல்லியம் கேவலம் தர்மமாஸ்திகம். எப்படி ரிஷிகள்லாம் எப்படி தர்மத்தை மட்டுமே ஆதாரமாக வைத்துக் கொண்டு வாழ்கிறார்களோ அந்த தர்மத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ரிஷி துல்லியனாக நான் வாழக்கூடியவன் அப்படின்னு தான் ஒரு ரிஷி துல்லியன். முன்னாடி வந்து 2 பேர் கைகேயும் சொன்னா தசரதனும் சொன்னா ரிஷி துல்லியம்னு. இந்த இடத்துல ராமர் தானே ரிஷி துல்லியன் அப்படின்னு தானே இந்த இடத்துல அந்த பதத்தை பதிவு பண்றார். பரித்தியஜ்ய சர்வதா கிருதம் ஏவ நஷ்யதே.
न नूनं मयि कैकेयी किञ्चित् आशनं ते गुणं यद्राजानम् अवोचस्तं ममेश्वर तरासती वन्दित्वा शरणो रामो विसंयम्य पितुस्तथा. சரி நான் கிளம்புறேன், காட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற சமயத்துல இது கர்மயோகம். இது என்னன்னா கிளம்புறேன்னா அப்படியே கிளம்பிடலாமே. அடுத்தது என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய பட்டர்கள்லாம் கூட்டி, என்ன இப்போ தசரதர் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கார். தானும் காட்டுக்கு கிளம்பிட்டா எதிரி ராஜ்யங்கள்னால இப்ப ஏதாவது பிரச்சனை வந்துருந்தா என்ன பண்றது? அதனால பட்டர்கள்லாம் கூப்பிட்டு பரதன் தன்னுடைய மாமாவனுடைய விதாஜனுடைய கிரகத்துல இருக்கான், அவனை அழைச்சிட்டு வாங்கோ, திருப்பி அடுத்த பட்டாபிஷேகத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு இங்க ஒரு கர்மயோகத்தை காமிக்கிறார் ராமர். அஞ்சு அவளெல்லாம் கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு, அதுவும் வேகமா போங்க அப்படிங்கிறார். ஏன்னா இவர் அடுத்த க்ஷணமே கிளம்ப போறாங்கிறதுனால வேகமா அழைச்சிட்டு வாங்குங்கிற பதத்தை சொல்லிட்டு இப்படி வெளியில வரார். வெறும்னு வெளியில வராம தசரதரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றார். நம்மளா இருந்தா இப்பேற்பட்ட வரம் கேட்ட கைகேயை அப்படி பார்த்துட்டு வந்துருவோம். ஆனா ராமர் என்ன பண்றார், மெனக்கட்டு தேவியும் கைகேயி அம்மாவையும் பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணி வெளியில வரும்பொழுது அபிஷேக நிகம்பாண்டம் கிருத்வா ராமஹா பிரதட்சிணம். பொதுவா ஏதாவது வஸ்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த வஸ்துவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புடிச்சு தூக்கி விட்டறிஞ்சிட்டு வரும். ஏதாவது வஸ்து மேல போகணும்னா அந்த காலால் எட்டி உதைக்கிறது இப்படிலாம் பண்ணுவோம். ஆனா இங்க ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பட்டாபிஷேகத்துக்காக ஏற்பாடு செய்து வைத்த அந்த பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடு செய்து வைத்த அந்த அத்தனை பொருட்களையும் அந்த சிம்ஹாசனத்தையும் பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்றார், பிரார்த்தனை பண்றார். அதுக்கிட்டலாம் அடுத்து பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறான், அவளுக்கு அனுகூலமா நீங்கெல்லாம் இருங்கோ அப்படின்னு அந்த ஆசனத்துக்கிட்டையும் பிரார்த்தனை பண்றாங்க. ஏன்னா அந்த ஆசனம் எப்பேற்பட்ட ஆசனம்னா மாந்தாதா சகரன் இப்படின்னு அவ வம்சத்துல பெரிய 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 இப்படி சுந்தரவம்சமா எல்லா ராஜாக்களும் அமர்ந்த பீடம். அது மக்களையே தெய்வமாக வைத்துக் கொண்டு ராஜா சாசனம் பண்ண அந்த பீட்டத்தை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில வரார். சாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்ய நாசோ அபக்தனஸ்ரதி. இப்படி பேர்பட்ட ராஜ்யம் போயிடுது அப்படிங்கிற ஒரு கிளானி அவர் முகத்துல துளியும் ஏற்படவில்லை அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். லோககாந்தஸ்ய காந்தா சீதரஷ்மே விவக்ஷபா. எப்படி எத்தனைதான் இருட்டாக இருந்தாலும் அந்த சந்திரனுடைய ஒளியை அந்த இருட்டினால் ஒன்றும் செய்ய முடியாதோ அதை போன்று இந்த சந்திரவம்சத்தில் வந்த இந்த ராமருடைய முகத்தையும் அந்த இருட்டு போல் வந்த கட்டமும் அவருடைய முகத்தை பாதிக்கவில்லை. எப்போதும் அப்படியே இருக்கக்கூடிய முகத்தினாலேயே அந்த திருமுகத்தினாலேயே ராமர் அப்படி வெளியில வரார். இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். சர்வலோகாதி கஸ்தேவ. எப்படி ஜீவன் முக்தன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்காரா ராமர். அப்பேற்பட்ட ராமர் எப்படி வெளியில வரார். சர்வோ ஜனஹா ஸ்ரீமான் ஸ்ரீமதஹ சத்யவாதினஹ ந அலக்ஷ்யத ராமஸ்ய கிஞ்சித் ஆகாரம் ஆனனே. அவருடைய முகத்துல எந்த விதமான விகாரம் ஆகாரம் எதுவுமே தென்படல. அப்படியே நித்திய சுத்த புத்தனாக அப்படியே பரமானந்த ரூபியாக அப்படி ராமர் அப்படியே இருக்கார். முடிச்சுட்டு அப்படி வெளியில வர அடுத்தது தன்னுடைய அம்மாவான கௌசல்யை பார்க்கிறார். கௌசல்ய இடத்துல நடந்த விஷயங்கள்லாம் கூறி ஒத்துக்கல. அவரையும் சமாதானப்படுத்தி மங்களாசாசனம் கௌசல்யினுடைய மங்களாசாசனத்தை பெற்றுக்கொண்டு ராமர் வனவாசத்திற்கு கிளம்பினார் அப்படிங்கிற என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். இதுல ஏதாவது அபராதங்கள் இருந்தா இதை பொறுத்துண்டு நம்ம அனுபவிச்சது ராமகுணம்ங்கிறதுனால அதனால சந்தோஷப்பட்டு என்ன எல்லாரும் அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு பெரிய பிரார்த்தனையை வச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் சாருக்கும் விஜய் நாராயணனாக்கும் என்னுடைய கிருத்தஜ்ஞத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்க கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு நடராஜாவுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம்.